ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை நாம பார்க்கலாம். சோழன் நிலாவை கூட்டிட்டு இன்டர்வியூ போன இடத்துல சூர்யாவால பிரச்சனை வந்து வெளியில வந்தாங்க. நிலாவுக்கு இன்டர்வியூ நல்லபடியா போகலன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோழனுக்கு அடுத்த வேலை வந்துடுச்சு, நான் அந்த வீட்டுக்கு போய் டிரைவர் வேலை பார்க்கணும்னு சொல்லி கிளம்புறாங்க. நிலாவுமே சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி விட்டுட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோழனுமே அவங்களுக்கு வேலை வந்த அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இவங்களுக்கு வேலை கொடுத்தது ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவர் இவங்களை பார்த்ததுமே, என்ன சோலா வந்துட்டியா, வெளியில வண்டி ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன், சாவி அதிலே தான் இருக்குது, நீ கிளம்பி வெளியில வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த சாரை பிக்கப் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த சார் சொல்றாங்க, போற வழியில எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்மேன் வராங்க, அவங்க ஊர்லேயே பெரிய ஆளு, அவங்கள மட்டும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு நம்ம கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாருடா அதுன்னு சொல்லி சோழனுமே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி அவங்க வந்ததுமே போய் கதவை திறந்து விட போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது வந்திருக்குது நம்ம நிலாவோட அப்பான்னு. அதை பார்த்ததுமே சோழன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயையோ, போய் போய் இந்த மாமனார்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க முழிக்கிறாங்க. சரி, நம்ம வேலை இதுதான், அதை சமாளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரு பத்திர ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறாங்க, இவரை நீ எங்கே பிக்கப் பண்ணியோ அங்கேயே போய் ட்ரா பண்ணிடுன்னு சொல்லி சோழன் கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுமே ஐயையோ தன்னந்தனியாக கோத்து விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த பிஸ்னஸ்மேனும் சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், என்னை எங்கேயே இறக்கி விடுங்க, நான் ஒரு கேப் போட்டு போயிருந்தேன், ஏன்னா எனக்கு இந்த டிரைவர் வேண்டான்ங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. உடனே அந்த பிஸ்னஸ்மேன் சோழன் கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்கள ரொம்பவே செல்லமாக தான் இவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் கரெக்டாக கல்யாணத்து அன்னைக்கு அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, அதுவும் ஒரு டிரைவர் கூட ஓடி போயிடுச்சு. அதனால தான் அவங்க அப்பா இப்போது டிரைவர்னாலே பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கெட்டதுமே சோழன், ஏங்க டிரைவர்னா என்ன கெட்டவங்களா, அவங்களுக்கு என்னவோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. சரிப்பா, சொன்ன மாதிரி இவங்களை இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுமே சோழன் நிலாவோட அப்பாவை பார்த்து, சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு சொல்லி சகஜமாக பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் நிலாவோட அப்பா, டேய் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், நீ என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஏங்க, உங்கள் பொண்ணை நான் என்ன அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அவங்க என் வீட்டில் அவ்வளோ சொகுசாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அப்பா, டேய் அப்படி உன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி என் பொண்ணு வந்தா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் சொல்கிறாங்க, நிலா எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருக்கா, அதுவும் அவங்கள நாங்கள் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதனால தான் அவங்க இன்ன வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு வரதை பற்றி யோசிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அப்பா, டேய் நான் நினச்சா என் பொண்ணை இப்போ கூட என்னால் கூட்டிகிட்டு போக முடியும், நான் தான் வேண்டான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், என்னால் கூட நிலாவை வச்சு உங்கள் சொத்தையே வாங்க முடியும், ஆனால் நான் ஏதாவது செய்கிறேனா மாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. டேய் நீ மாமான்னு மட்டும் என்னைய பேசாத அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. உடனே சோழன் சொல்கிறாங்க, அவங்க எங்கள் வீட்டில் வாழ்கிற வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டை தேடி எப்போதுமே வர மாட்டாங்க, நான் வர மாதிரி வச்சுக்கிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அப்பா, டேய் நீ வேணா பார்க்குறியா, என் பொண்ணை ஒரே வாரத்தில் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டான்னு சொல்லி பெட் கட்டுறாரு. இதை பார்த்தோன்னே சோழன், சார் ஏதாவது நடக்கிறத பேசுங்க, இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, காமெடி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா நம்ம பொண்ணை நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெறியே வருது. சோழன், சார் நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, இறங்குதீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவோட அப்பா, நான் இங்கே இறங்கலை, என்னோட பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன புரியலை அப்படின்னு சோழன் கேட்டதுமே, என்னோட பொண்ணு நிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் நிஜமாவே அவங்க பொண்ணை பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என் பொண்ணு நான் எப்போனாலும் பார்ப்பேன், இப்போ கூப்பிட்டாலும் அவள் என் கூட வரதான் போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் சிரிச்சுக்கிட்டே, சார் ஏதாவது நடக்கிறத பேசுங்க, கண்டிப்பாக நிலா உங்கள் கூட வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அவள் வராளா இல்லையான்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்டு கட்டினாவது இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. சோழனுமே அவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிலாவோட அப்பாவை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்ததுமே சேரன், டேய் என்ன இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நிலாவோட அப்பா நிலாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி,
அவங்க 2 பேரும் சேர்றது நல்லது தான். ஏன்னா நிலாவுமே பாசத்துக்காக ஏங்கி போய் தான் இருக்கிறா. அவங்க வீட்டை எப்போதுமே மிஸ் பண்ண தான் செய்வா. அதனால நிலாவுக்கு இது சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லி நிலாவோட அப்பாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க நம்ம சேரன். சேரன்னா நிலாவை கூப்பிட்டு, நிலா உனக்குன்னு ஒரு gift உன்னையே தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன gift அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நிலாவோட அப்பா நிற்கிறாங்க. அப்பாவை பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்பவே ஷாக். ஏன்னா டூர் போன இடத்துல கூட நிலா கிட்ட அவங்க அப்பா சுத்தமாக பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னைய தேடி ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள 1000 கேள்வி இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலுமே நிலாவுக்கு தான் அப்பா தேடி வந்தது ரொம்பவே சந்தோஷம். அப்பாவை போய் கட்டி பிடிச்சிட்டு, அப்பா உங்களை இப்படி பார்த்து எவ்வளோ மாதம் ஆகுது தெரியுமா, உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அவங்க அப்பாவுமே இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச எல்லா பாசத்தையுமே காட்டுறாங்க. ஆனால் அவங்க அப்பா காட்டுறது போலியான பாசமா இல்லை உண்மையான பாசமானு தெரியலை. ஏன்னா நம்ம சோழன் கிட்ட அவங்க பெட் கட்டியிருக்காங்க, எப்படினாலும் நான் நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எதனால் இப்படி பாசமாக பேசுகிறாங்கன்னு தெரியலை. இப்படி பேசி பேசியே நிலாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆனால் நிலா இந்த பெட்டு கட்டின விஷயம் எதுவுமே தெரியாமல் அப்பாவியா நிலாவோட அப்பாவை உள்ளே கூப்பிட்டு, அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாருமே எப்படி இருக்காங்க, அண்ணன் எப்படி இருக்கான், அண்ணி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நல்லா விசாரித்து உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரன், சோழன், பாண்டியன் எல்லாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் நிலாவோட அப்பாவுக்கு இது எதுவுமே பிடிக்கல. அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு வீடா, இங்கேயா என் பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரமாகவே அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒவ்வொரு நிமிஷமுமே நினைக்கிறாங்க. போயும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு என் பொண்ணு என் கூட வரமாட்டான்னு சொல்லி இவன் எந்த தைரியத்தில் பெட்டு கட்டினா, கண்டிப்பாக வரு, அடுத்த நிமிஷமே என் பொண்ணு என் கூட கிளம்பி வரதான் போகிறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதாங்க நம்ம சோழனை பார்த்து. சோழனுமே நிலாவோட அப்பாவோட பாசத்தை பார்த்து ரொம்பவே வியந்து தான் போகிறாங்க. இப்படி பேசி பேசியே மயக்கி நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க சோழன். பல்லவனுக்கு ஆல்ரெடி இந்த கவலை வந்துடுச்சு. ஆமாம், இத்தனை நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு ஏன் நிலாவோட அப்பா வந்திருக்காங்க, அதுவும் வந்ததுலேருந்து ரொம்ப பாசமாக வேற பேசுகிறாங்க. ஆனால் நம்ம அன்னைக்கு டூருக்குன்னு போன இடத்துல கூட ஒரு நார்மலாக கூட பார்த்து பேசவே இல்லையே, இப்போ எந்த எண்ணத்தில் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்லவனை கேள்வி கேட்குறாங்க. இதை பார்த்தது தான் சோழனுக்கு, ஒருவேளை நாம தான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமோ, எதுக்காக இப்போ இவர் வந்திருக்காரு, கண்டிப்பாக நிலாவோட மனசை கழிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாரோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க சோழன். ஆனால் சேரன் வெள்ளந்தியா எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுத்து, நீங்கள் இங்கேயே தங்குங்க, ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போங்க, நிலா ரொம்பவே சந்தோஷப்படுவா, இருங்க சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பாடு ரெடி பண்ண போகிறாரு. ஆனாலும் நிலாவோட அப்பாவுக்கு இவங்க என்ன இவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படா கிளம்புவோன்லாம் இருக்குது, சரி நிலா நீ கொஞ்சம் தனியாக வரியா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தனியாக போய் வேற எதுவும் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம பல்லவன், பாண்டியன், சோழன் இவங்க 3 பேருக்குமே ரொம்பவே பயமாக இருக்குது.